நாமக்கல் இளங்கோ ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தனியார் கல்லூரி மாணவி உயிரிழந்தது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மாணவி உயிரிழப்பில் சந்தேகம் இருப்பதாக குடும்பத்தினர் புகார் தெரிவித்ததை அடுத்து போலீசார் தரப்பில் தீவிர விசாரணையானது மேற்கொள்ளப்படுகிறது. கேந்திரவனம் ஹோட்டலில் மயங்கிய நிலையில் கிடந்த மாணவி மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும் வழியில் உயிரிழந்திருக்கிறார். நாமக்கல் மாவட்டம் கல்யாணியைச் சேர்ந்த சரவணன் ரேவதி தம்பதியின் மகள் உயிரிழந்த நிலையில் இதுகுறித்து போலீசார் தரப்பிலிருந்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதுகுறித்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பரத். வணக்கம் பரத். மாணவி உயிரிழந்தது தொடர்பான விசாரணை எந்த அளவில் இருக்கிறது? உடற்கூறு ஆய்வானது நடைபெற்று விட்டதா? விரிவான விவரங்கள் என்ன? அதாவது கௌதமி, நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் அடுத்த கல்யாணி பகுதியைச் சேர்ந்த சரவணன் ரேவதியின் தம்பதியினை 17 வயது மகள் ஒருவர் இருக்கிறார். இவர் நாமக்கல் நல்லிப்பாளையத்தில் இயங்கி வரும் கோஸ்டல் இளங்கோ ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் என்ற தனியார் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வந்துள்ளார். இவரை கல்லூரியின் சார்பாக நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை சேலூர் நாட்டில் இயங்கி வரும் மகேந்திரவனம் என்ற தனியார் ரெசார்ட் ஹோட்டலுக்கு 3 மாத பயிற்சிக்கு அனுப்பியுள்ளனர். அங்கு சில மாணவிகளுடன் அந்த சிறுமியும் தங்கி பயிற்சி பெற்று வந்துள்ளார். இந்நிலையில் நேற்று இரவு நேரத்தில் சிறுமி அந்த ஹோட்டலில் உள்ள கழிவறையில் மயங்கி விழுந்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த ஹோட்டல் ஊழியர்கள் மற்றும் சக மாணவிகள் அந்த சிறுமியை மீட்டு சிகிச்சைக்காக செம்மேட்டில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி கொண்டு செல்லுள்ளனர். ஆனால் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே சிறுமி உயிரிழந்துள்ளார். இதனையடுத்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சிறுமியின் உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து வானந்தி நாடு போலீசார் சிறுமி கேட்டரிங் பயிற்சி பெற்று வரும் அந்த ஹோட்டல் ஊழியர்களுடனும் உடன் தங்கியிருந்த சக மாணவிகளிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இது குறித்து தகவல் அறிந்து வந்த சிறுமியின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் சிறுமியின் இறப்பில் சந்தேகம் உள்ளதாகவும் காவல்துறை நாமக்கல் மாவட்ட காவல்துறை உரிய விசாரணை மேற்கொண்டு நியாயமாகவும் அதே வேளையில் நேர்மையாகவும் விசாரித்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். அதுவரை சிறுமியின் உடலை நாங்கள் வாங்க மாட்டோம் எனவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து காவல்துறையினர் அந்த சிறுமியின் உறவினர்களிடம் தற்பொழுது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்து போலீசார் தரப்பில் கூறுகையில் சிறுமி உயிரிழந்ததற்கு காரணம் அந்த பிரேத பரிசோதனை நடந்தால் மட்டுமே தெரிய வரும் எனவும் அதுவரை எதுவும் தெரிய வராது. ஆகையால் பிரேத பரிசோதனைக்கு பெற்றோர்கள் ஒத்துழைக்க வேண்டும் எனவும் தற்பொழுது இந்த பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறார். கௌதமி, விவரங்களுக்கு நன்றி பரத். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.